வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லைங்களா, அதனால் பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் நான் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பால் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா அந்த கிண்ணத்துலேயே ஒரு அரை கிண்ணம் தேங்காய் எடுத்து சீலை விட்டு பல்ஸ் மோடில் வச்சுருக்கேன். அதில் ஏலக்காவும் போட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அரிசி கப்பு அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவைக்கேற்ப நெய் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அதை செய்முறையை பார்க்கலாம். அடுப்பில் வானம் வச்சாச்சுங்க. அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் சுட்டுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த பாசி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக நெய்யில் வறுத்துக்கலாம். பாசி பருப்பு உறிஞ்சிருச்சு. இப்போ இந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தீங்களா, தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த தேங்காய் வாசனை வர வரைக்கும், லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்தது போதும், தேங்காய் வாசனை அடிக்குது. இப்போ நம்ம இந்த தேங்காயும் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய்லாம் க்ளீனாக எடுத்து வச்சு இதே வானல்ல நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த ஒரு பிச்சு உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. வெல்லம் பாகலாம் இல்லைங்க. நம்ம தண்ணி கொதித்த உடனே இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி சுட்டுருச்சு. இப்போ இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். பாகலாம் கிடையாதுங்க வெல்லம். இந்த வெல்லம் கரைஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த அரிசி மாவு எடுத்து கொட்டிக்கலாம். கரைஞ்சிருச்சு வெல்லம். இப்போ இந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தோங்களா, தேங்காயும் பாசிப்பருப்பும் நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி மாவு எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். கட்டி விழாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், கட்டி இல்லாமல் பரட்டிட்டோம். கெட்டியாக வச்சு இந்த அளவுக்கு ஆகணும். கெட்டி இல்லாமல் எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே இட்லி பானை ரெடி பண்ணிக்கலாம் வைக்கிறதுக்கு. ரொம்ப சூடாக இருந்தால் கை வச்சிடாதீங்க. ஓரளவுக்கு சூடாக ஆகிடுச்சு. பாருங்கள், ஒட்டவே வரல. இட்லியை வைக்கிறதுக்கு நம்ம இட்லி பானையில் அடியில் தண்ணி ஊற்றி வைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி நான் அடுப்பில் கேஸில் வச்சுட்டேன். ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இட்லி தட்டில் போட்டு வச்சுருக்கேன் துணியை. இப்போ நம்ம இதில் பார்த்து கை வைங்க. ரொம்ப சூடாக இருந்தால் கை வச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் அப்படியே பிடிச்சி நம்ம இதில் வச்சுக்கலாம். இதே மாதிரி பாருங்கள். நான் தட்டு ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம பிடிக்கொழுக்கட்டை அந்த கிண்ண அளவுக்கு நம்ம போட்டிருந்தோம்ல, பாருங்களா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சூடாக கொஞ்சம் விதப்பாக இருக்கும்போது பிடிச்சிட்டோம். இட்லி பானையில் வைக்க போகிறோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இட்லி பானையில் மேல் தட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இவ்வளோ கம்மியாக ஒரு கிண்ண அளவுக்கு தானே மாவு போட்டோம். இது கரெக்டாக இருக்கும். மேல் தட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். இதை அப்படியே வைக்க போகிறோம். மாவு முதலே வெந்துருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருந்தா போதும். மூடிக்கலாம்.
5 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். வாங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மேலே ஷைனிங்காக வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. பிடி கொழுக்கட்டை விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். இதேமாரி நீங்களும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக மறக்காமல் இதை செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.